ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரிஞ்சி சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காய்கறி கட் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கோஸு, கேரட், பீன்ஸ் இது எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸு இது கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேக வச்ச பட்டாணி இதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா இதையும் சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அரிசியும் போட்டுக்கலாங்க. அரிசி போட்டுட்டு கொஞ்சமாக கலர் பவுடர் போட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக 2 துண்டு பட்டர் போட்டுக்கலாம். வெண்ணெயை போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரை மூடி 2 விசில் எடுத்தோன்னா சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி. ட்ரை பண்ணுங்கள்.